நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது, பிஜேபி அல்ல. திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ்எம்பி துரைவேலன் பேச்சு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராணித்தோப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்த நிலையிலும் திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இளம் தலைவர் ராகுல்காந்தியின் 54வது பிறந்தநாள் விழா, 101 பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற விழா, இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொதுச் செயலாளர் தீரன் ஆசை தம்பி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா என முப்பெரும் விழா திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்எம்பி துரைவேலன் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு வீரமணி முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் இளம் தலைவர் ராகுல்காந்தியின் 54வது பிறந்தநாளையொட்டி மகாத்மா காந்தியின் உருவம், ராகுல்காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவினை திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்எம்பி துரைவேலன் பேசுகையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்றது பிஜேபி அல்ல. தேர்தல் அறிவிப்புகள் 12 மணி வரை சரியாக சென்றது. 12:30 மணி அளவில் தேர்தல் முடிவுகள் ஹேங் ஆனது. மோடி தேர்தல் முடிவுகளில் பின்தங்கியிருந்தார். பின்னர் அவர்களது வேலையை ஆரம்பித்து விட்டனர். கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறவில்லை, இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது என்பது என் கருத்து. தலைவர் ராகுல்காந்தியின் உழைப்பு போல் யாராலும் உழைக்க முடியாது. ஆனாலும் மத்தியில் நம் ஆட்சி பெற முடியவில்லை. நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. பிஜேபி ஆட்சி இன்னும் 10 மாத காலம் நடைபெறும் என நினைக்கின்றேன். 10 மாதத்திற்கு பிறகு ராகுல் ஆட்சியை கைப்பற்றுவார். ராகுல்காந்தி பாரத பிரதமராக வருவார் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை என கூறினார். இவ்விழாவில் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ்எம்பி துரைவேலன், பொதுச் செயலாளர் அன்பு வீரமணி, திருவாரூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொதுச் செயலாளர் தீரன் ஆசை தம்பி, தஞ்சை தெற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர சூரியமூர்த்தி, மண்ணை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெடுவை குணசேகரன், நகர தலைவர் சின்ன காமராஜர் கனகவேல், மகிழா காங்கிரஸ் கமிட்டி தலைவி நிரோஷா உட்பட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.